வணக்கம். சமச்சீர் கல்வி 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் 1 செய்யுள் பார்த்தாச்சு, உரைநடை பார்த்தாச்சு. இது துணைப்பாடம் விரிவானம் ஒளி பிறந்தது அப்படிங்கிறதுலேருந்து இது நம்ம ஷார்ட்டாக ஓரளவுக்கு பார்த்தா போதும்னு நினைக்கிறேன். மெயினான விஷயம் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இதில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க குழந்தைகள்கிட்ட மாணவர்கிட்ட தான் நல்லா அன்பாக இருந்தாங்க. மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்து சொன்னார். அப்புறம் எதிர்காலம் பற்றி கனவு காணணும் அதெல்லாம் சொல்லுவது ஏபிஜே அப்துல் கலாம். இப்போது இதில் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட போய் ஒரு பேட்டி அதை இதில் நம்ம பார்க்க போகிறோம். மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒன்றாக பார்வையிட்டு கொண்டே வருகின்றனர். அங்கே இருக்கும் கலாம் அரங்கு என்னும் பெயர் பலகை அவர்களின் கவனத்தை இருக்குது. இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கண்காட்சி எப்படி பார்த்துட்டே வராங்க. ஒவ்வொரு அரங்காக பார்த்துட்டு வரும்போது ஒரு இடத்துல கலாம் அரங்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு அங்கே அவரோட படம் எல்லாம் இருக்குது. அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த பிறகு அங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. அந்த ஸ்க்ரீனில் என்ன இருக்குது அப்படின்னா, என்ன கேள்வினாலும் நீங்கள் கேட்கலாம். இதுக்கு உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்துல் கலாம் பதில் சொல்லுவார் அப்படின்னு கேட்குது. அப்போ அருண்மொழிங்கிற ஒரு பொண்ணு கேட்குது, அறிவியல் மேலே உங்களுக்கு ஏன் ஆர்வம் அப்படின்னு அவர் சொல்கிறார். எனக்கு 10 வயசுலேயே அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்குன்னு சொன்னாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு என்னென்னா, நானும் இது மாதிரி பறவைகள் மாதிரி வானத்தில் பறக்கணும்னு ஆசை. அதுதான் என்னோடய அறிவியல் அறிவுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து தேன்மொழி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கேட்குறா, நீங்கள் படித்த புக்கில் ரொம்ப பிடிச்ச புத்தகம் எது அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, திருக்குறள் பிடிக்கும். அதே மாதிரி லில்லியன் வாட்சன் எழுதின விளக்குகள் பல தந்த ஒளி அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. இப்போ இது கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்துல் கலாமுக்கு பிடித்த 2 புத்தகம் அல்லது விளக்குகள் பல தந்த ஒளி அது யார் எழுதினது அப்படின்னா லில்லியன் வாட்சன். இதை சொல்கிறார். அப்போது அதை படித்தோன்னா அவருக்கு என்ன வந்துச்சா, அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி எல்லாம் அப்புறம் நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தானே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை போலியோவில் பாதிக்கப்பட்டவங்க நடக்க முடியாமல் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு செயற்கை கால்களை பயன்படுத்தி தான் நடப்பாங்க. அப்படி செயற்கை கால்கள் பயன்படுத்தும் போது அந்த காலோட எடை எப்படி இருக்கும்னா 3 கிலோ இருக்கும் ஒரு கால். அதை என்ன பண்ணார், அதை சுமந்துட்டு அவங்க நடக்கிறத பார்த்து கஷ்டப்பட்டுருக்காரு. ஐயோ, இவ்வளோ வெயிட்டு தூக்கிட்டு நடக்க முடியலையா அவங்களால அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 கிலோவை 300 கிராமுக்கு கொண்டு வந்திருக்கார் அந்த செயற்கைக்கால். அதுக்கு என்ன பயன்படுத்தினார் அப்படின்னா கார்பன் இலை. அப்போ 3 கிலோ கார்பன் இலை 300 கிராம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் போலியோனால் பாதிக்கப்பட்டவங்க, அது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 100 வருஷத்துக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, 100 வருஷத்துக்கு பிறகு 3 சிறப்புகள் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா, நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்மளோட கல்வி முறை நல்லாயிருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா, இயற்கை வளங்கள் எல்லாமே போயிருக்கும். அதனால் செயற்கைக்கோள்கள் தான் சூரிய சக்தியை பெற்று நமக்கு கொடுக்கும். அடுத்து பூமியில் மட்டும் இல்லை, செவ்வாயிலையும் போய் மனுஷன் குடியேறி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஒருத்தவங்க கேட்காங்க, செவ்வாய்க்கோளில் மனிதர்கள் வாழ முடியுமா, நீங்கள் எங்களை எப்போ கூட்டிகிட்டு போங்க நிலாவுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இப்போ ஆள் இல்லாத செயற்கைக்கோள் இந்தியா நிலாவுக்கு அனுப்பியிருக்குது. அது எவ்வளோ வெயிட் அப்படின்னா 525 கிலோ. இன்னும் வர வருஷத்துலலாம் என்ன செய்வாங்கன்னா, மனிதர்களெல்லாம் ஏற்றி அனுப்பிடுவாங்க. அப்போ நம்ம தயாராக இருங்க, போய்க்கலாம் அப்படின்னு. உடனே அங்கே போனால் சூரியனுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்குறா. சூரியன் தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்கிறதுனால அதுக்கு ஒளி, வெப்பம் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அந்த வெப்பத்தை தாங்குகிற அளவுக்கு இப்போ இருக்கிற இதில் நமக்கு கவசங்கள் இல்லை. அதனால் ஒருவேளை வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்குகிற அளவுக்கு கருவி கண்டுபிடிச்சா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உலகின் முதல் விஞ்ஞானி யார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இது அறிவியலோட அடிப்படை. கேள்வி கேட்குற மனப்பான்மையினால தான் அறிவியல் வளர்ந்தது, வாழுது எல்லாமே நம்ம இங்கே கேள்வி கேட்குற திறனால தான். உங்களோட கேள்விக்கு முடிவே கிடையாது. அதனால் யாரெல்லாம் கேள்வி கேட்குறீங்களோ, கேள்வி கேட்குற எல்லாரும் விஞ்ஞானி தான். அப்போ அதில் சிறந்த விஞ்ஞானி, முதல் விஞ்ஞானி யார் அப்படின்னு கேட்டால் குழந்தைகளாகி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்போ இதில் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, குழந்தைகள் தான் உலகின் முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டால் அப்துல் கலாம் அப்படின்னு. உடனே அவங்க கேட்காங்க, நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா அப்படின்னா, வளர இந்தியாவுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு.
நீங்கள் என்ன பண்ணணும், எந்த துறை எடுத்து படித்தாலும் அந்த துறையில் உயர்ந்த குறிக்கோள் வச்சுக்கோங்க. அதில் அறிவு, அனுபவம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. கடின உழைப்பால் வெற்றி அடைங்க. உங்கள் வெற்றி தான் இந்தியாவின் வெற்றி அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று இவங்க என்ன கேட்குறாங்க, வெற்றி அடையும் வழி என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு 2 ஒன்று என்ன செய்யணும்னா, அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனமுடன் கேட்கணும். எல்லார் பேச்சையும் கேட்கணும்ல, அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனமுடன் கேட்கணும். அப்போ நம்ம கேட்குற எல்லா விஷயமும் கவனமாக கேட்குறோமான்னு பார்க்கணும், எல்லாரோட பேச்சையும் கேட்குறோமான்னு பார்க்கணும், அந்த எல்லாரும் வந்து அறிவை வளர்க்குறவங்களா இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். 2வது என்னென்னா, முயற்சி, உழைப்பு, உயர்வு, வெற்றி. முயற்சி பண்ணணும், உழைக்கணும், உயர்வு வரும், வெற்றி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பை சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு ஸ்டோரி, அவ்வளோதான். இதில் என்ன இன்னொரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, ஒளி பிறந்தது எழுதினது இல்லை போல். ஓகே, வேறு இந்த இதை பற்றி ஒன்றும் போடலை. அடுத்து தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை. இது வந்து இலக்கணத்துக்கு வந்துடும். இது ரொம்ப பேசிக் தான், நான் வந்து கடற்கடன்னு சொல்லிடுறேன். இது போக நம்ம தமிழ் எழுத்துக்களோட ஷார்ட்கட் மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இது முடிஞ்சிடும். தமிழ் எழுத்துக்களோட ஷார்ட்கட்டை நான் உங்களுக்கு இப்போ அதுக்கப்புறம் சொல்கிறேன். இது முடிச்ச பிறகு அதை நான் சொல்கிறேன். இது என்னென்னா, தமிழ் எழுத்துக்களோட வகையும் தொகையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியில் இலக்கண வகைகள் வந்து மொத்தம் 5 இருக்குது. 5 இலக்கணம் இருக்குது. இப்போது இலக்கணம் வந்து ஏன் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு நம்ம மொழியை வந்து பேச தெரியும், எழுத தெரியும், அதெல்லாம் ஓகே. ஆனால் எங்கே எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தெரியணும். எப்படி பேசணும், எப்படி எழுதணும், அதுக்கெலாம் ஒரு வரையறை வேணும். அந்த வரையறை தான் இலக்கணம். இலக்கணத்தில் மொத்தம் 5 வகை இருக்குது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லி 5 இருக்குது. இதில் எழுத்து என்ன அப்படின்னா, ஒலி வடிவமாக எழுதப்படுவது, வரி வடிவமாக எழுதப்படுது. ஒலி வடிவமாகவும் எழுதுவோம், வரி வடிவமாகவும் எழுதுவோம், அதுதான் எழுத்து. அதில் வந்து உயிர் எழுத்துக்கள் இருக்குது. உயிர்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு உயிருக்கு முதன்மையானது என்னது, காற்று. அப்போ காற்று வந்து இயல்பாக வெளியே வரும்போது என்னென்ன ஒலிலாம் வருதோ அதுதான் உயிர் எழுத்துக்கள். காற்று எப்போ இயல்பாக வரும், வாயை திறக்கிறது, உதட விரிக்கும்போது, உதட குவிக்கும்போது, அப்போல்லாம் வரும்ல. அந்த சமயத்தில் என்னென்ன எழுத்துக்கள்லாம் பிறக்குதோ அதுக்கு பேர் தான் உயிர் எழுத்து. அது என்னென்னா, ஆலேருந்து அவு வரை 12 உயிர் எழுத்தும். இதில் என்னெல்லாம் கேள்வி கேட்கலாம், உயிருக்கு முதன்மையானது எது, காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது என்ன பிறக்குது அப்படின்னா, உயிரெழுத்து பிறக்குது. அதுக்கப்புறம் எந்த எளிய செயல்பாடுகள்னால உயிரெழுத்து பிறக்குது அப்படின்னு கேட்டோம்னா, வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல், அவ்வளோதான். அடுத்து உயிரெழுத்து எத்தனை நமக்கு தெரியும், அது வந்து 12. ஆலேருந்து வரைக்கும். ஆனா, ஓனா, ஈனா, ஈனா, ஊனா, ஓனா, ஏனா, ஏனா, ஐயனா, ஓனா, ஓனா, அவுனா. இதில் பார்த்தோன்னா அ, இ, உ, ஏ, ஓ, இந்த 5 பார்த்திங்கன்னா மெதுவாக சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ஆ, ஈ, ஊ அப்படி இழுத்து சொல்கிறோமா. இந்த ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறோம்ல, இதுக்கு பேர் குறில். ரொம்ப நீட்டி சொல்கிறோமா, அதுக்கு பேர் நெடில். அதனால் அப்போது உயிரெழுத்துக்கள் 12ல் 5 குறில் எழுத்துக்கள் இருக்குது, 7 நெடில் எழுத்துக்கள் இருக்குது. இப்போ என்னன்னா, இந்த குறில் நெடில்லாம் சொல்கிறோம்ல, அதை வந்து நம்ம எவ்வளோ டைமுக்குள்ளே சொல்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் மாத்திரை அப்படின்னு சொல்லுது. மாத்திரைங்கிறது இங்கே என்னென்னா, கால அளவு அப்படின்னு அர்த்தம். ஒலிக்க அளவும் கால அளவு. அப்போ ஒரு மாத்திரை அப்படின்னா ஒரு டைம் நம்ம கண் அப்படி மூடி திறக்கிறோம்ல அது, அல்லது ஒரு டைம் கை சொடக்கு போடுவோம்ல அந்த டைம். இப்போ இந்த குறில் எழுத்து நம்ம குறி ஒலிக்குதுல்ல, இந்த குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை. நெடில் எழுத்து இருக்குல்ல, அதுக்கு வந்து 2 மாத்திரை. ஓகேவா. அடுத்து மெய் எழுத்துக்கள். மெய்னா என்னென்னா உடம்பு. உடம்பு அப்படின்னா, இப்போ உயிர் மட்டும் போதாது, உயிர் இயங்கணும்னா அதுக்கு ஒரு உடம்பு வேணும். அதனால தான் மெய்யோட பங்கு வந்து இன்றியமையாது, முக்கியமானது. அது என்னலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 18 வரும். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, டின்னு, இத்தின், இப்பியம், ஈ, இர், இல், எல், எல், இர், இன், 18 இருக்குது. இந்த 18மே நம்ம என்ன செய்யலாம், மூணு இதாக பிரிக்கலாம். அதெல்லாம் என்ன போட்டிருக்காங்க, வல்லினம். வல்லினம்னா யானை மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. மெல்லினம் முயல் மாதிரி கொஞ்சம் மென்மையாக இருக்குது. 2க்கு நடுவில் இருக்குது. மெல்லினம்னா ரொம்ப மென்மையாக இருக்குது முயல் மாதிரி. இடையினம் நடுவில் வந்து மான் மாதிரி. ஸோ வல்லினம் எப்படி இருக்கும்னா, நல்லா ஸ்ட்ராங்காக ஒலிக்கும். இக், இங், சாரி, இக், இச், இட், இத், இப், இர். இதை நம்ம எப்படி சொல்லலாம், கசட தவிர வல்லினம் அப்படின்னு நம்ம முன்னாடி நாங்கள் போட்டோம். கசட தவிர
அதே மாதிரி மெல்லினம் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். அது என்னென்னா ஞஞன நமன, ஞஞன நமன. இதுக்கு அப்புறம் நடுவில் இருக்குல்ல எரலை வள்ளலை, அது வந்து என்னென்னா இடையினம், நடுவில் இருக்கிறதுனால இடையினம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் உச்சரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ ஈக்கு சீட்டு தப் ஈர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வன்மையாக ஒலிக்கும். மெல்லினம் பார்த்திங்கன்னா மென்மையாக ஒலிக்கும். ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து அரைகுறையாக இருக்கும். சரி, அடுத்து உயிர்மை. உயிர்மை என்னென்னா உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 சேர்ந்து உருவாகிறது தான் உயிர்மை. அப்போ 12 × 18 அவ்வளோ எழுத்து இருக்குது. சரியா? அப்போது இது எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க, எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா, இப்போ இக்குங்கிறது மெய்யெழுத்து, இது கூட ஒரு உயிரெழுத்து சேரும்போது உயிர் மெய்யாகுது. இக்கு ப்ளஸ் அ கா, இது ஒரு உயிர்மை. இதுவே ஆ போட்டோம்னா கா ஆயிடும். இது ஈ போட்டோம்னா கீ ஆகும். அப்புறம் ஈ போட்டோம்னா கீ அப்படின்னு ஆகும். ரைட்டா? இதே மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த உயிர்மெய் எழுத்துக்களையும் நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து உயிர்மெய் குறில், இன்னொன்று உயிர்மெய் நெடில். உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். அப்போ என்ன வரும்னா, எத்தனை இருக்குது, 5 குறில் இருக்குது, 18 மெய் இருக்குது. அதே மாதிரி 7 நெடில் இருக்குது, 18 மெய் இருக்குது. ஸோ 5 × 18 எவ்வளோ, 90யா, 90. இது 7 × 18 எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, 126 வரும்ல. அப்போ டோட்டலாக உயிர்மெய் எழுத்து எவ்வளோ, 216 எழுத்து. இந்த 216ல் 90 வந்து உயிர்மெய் குறில், 126 உயிர்மெய் நெடில். மொத்தம் வந்து தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து 217. இப்போ நமக்கு 217 இல்லை 247. 247க்கு ஒரு நிமிஷம், மொத்தம் வந்து 247 எழுத்து தமிழ் எழுத்து. இதில் நம்ம உயிரெழுத்து எத்தனை பார்த்தோம், 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் குறில் 90, உயிர்மெய் நெடில் 196. அதாவது இந்த ரெண்டும் சேர்ந்து 216. அப்போ எவ்வளோ ஆச்சு, 246 தான் இருக்குது. இன்னொரு 1 வேணும்ல, அந்த 1 என்னென்னா ஆயுத எழுத்து. அப்போ 247 எழுத்து வந்து ஓகேவா. அந்த ஆயுத எழுத்து தான் இங்கே போட்டிருப்பாங்க. தமிழில் இது தவிர ஆயுத எழுத்துன்னு ஒன்று இருக்குது. அந்த ஆயுத எழுத்தை ஒலிக்கிறதுக்கு ஆகும் காலம் அரை மாத்திரை. அப்போ இதில் என்னெல்லாம் பார்க்குறோன்னா, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, அடுத்து வந்து உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில், ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்துக்கு அரை மார்க்கு, மெய்யெழுத்துக்கு அரை மார்க்கு, சரி அரை மாத்திரை, இதுக்கு அரை மாத்திரை, இதுக்கு அரை மாத்திரை, குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரைகள். அவ்வளோதான், இலக்கணம் வந்து இதில் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டிருக்காங்க, உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவில் சொல் நம்மளாம் எழுதணும். 2 மாத்திரை அளவில் ஓரெழுத்து சொல் ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீ இருக்குது. அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து இடம்பெறும் 2.5 மாத்திரை அளவில் சொல், இது நம்மளால் மேக் பண்ணுறது. அப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் உங்கள் பேர் எழுதி உங்கள் பேருக்கு எத்தனை மாத்திரைன்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு போட்டுருக்கோம். டைம் இருக்கும்போது பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் என்னென்னா மொழியை ஆழ்வோம். இதுலேருந்து நிறைய கொஸ்டின் வர்றதுக்கு சம்டைம் வாய்ப்பு இருக்குது. இது ஜஸ்ட்டு ரீட் பண்ணி வச்சுக்கணும். நிறைய தேவையில்லைனாலும் கூட அப்பப்போ கொஞ்சம் விஷயம் வந்து தேவைப்படும். இது பிரச்சனை இல்லை, இது ஓகே தான். இது ஜஸ்ட்டு ஃபார்மெட்டு தான். இதில் பார்த்தோன்னா மையின் எழுத்தில் முடியும் சொற்களின் பட்டியல் எழுதுன்னு போட்டிருக்காங்க. இது நம்மளாம் எழுதிடலாம். இதில் என்ன பண்ணணும்னா, இதுலேருந்து புது சொல் உருவாக்கணும். கவிதைனா கவி, விதை, பதித்து பற்றில் 10 இருக்குது, அப்புறம் பதி இருக்குது. வேறு அது மாதிரி என்ன உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பற்று இருக்குது, பரிபாடலில் பரி தனியாக இருக்குது, பாடல் தனியாக இருக்குது, அப்புறம் பல் இருக்குது, பால் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எத்தனை நாள் எழுதலாம். அப்புறம் 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு. இதுதான் வந்து இப்போ விண்ணை மீனையும் சேர்த்து விண்மீன் எழுதியிருக்காங்களா, நூல் வெளி எழுதலாம். அப்புறம் கண்மணி எழுதலாம். அப்புறம் என்னது, தமிழ்மொழி, விண்மீன், எழுதுகோல், நீதிமாலையா, அது மட்டும் தான் இருக்குது. அப்போ நீதிமாலை. இது வந்து என்ன செய்யணும், இந்த மாதிரி
இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பொருத்தமான சொற்களை கொண்டு இது நம்ம வந்து அந்தந்த மீனிங் தகுந்தால எடுத்து எழுதிக்கலாம். அதாவது எங்கே இருக்குதுன்னு பார்த்து எழுதுறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஆற்றல் அடுத்து வரிசைப்படுத்தி எழுதிட்டாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. நான் தாய்மொழியில் பேசுவேன், தாய்மொழியிலே கல்வி கற்பேன், தமிழ் பெயர்களை சுட்டுவேன். அப்புறம் இதில் வந்து என்னென்னா இது கலை சொற்கள், இது நம்ம கண்டிப்பாக படிக்கணும். கிளாக் வைஸ் அப்படின்னா நம்ம வந்து கடிகாரம் வந்து என்னோட ஆக்ஷன் சுற்றும் இப்படி தானே சுற்றுவோம். இதுக்கு பேர் வந்து கிளாக் வைஸ். இந்த கிளாக் வைஸுக்கு தமிழில் என்ன அப்படின்னா வலஞ்சொலி. இன்டர்நெட் இணையம், தேடு பொறி அப்படின்னா சர்ச் என்ஜின், செயலி ஆப்பு, இடஞ்சொலினா ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச்சு, தொடு திரை அப்படின்னா டச் ஸ்க்ரீன், மின்னஞ்சல், இமெயில். இது ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தோம். அவ்வளோதான், முதல் இயல் முடிஞ்சிச்சு. அடுத்து 2வது இயல் அப்புறமா பார்ப்போம். இன்னும் அடுத்து வந்து இதில் இயல் 1ல் அந்த தமிழ் எண்கள் இருக்குல்ல, அதுக்கு ஷார்ட்கட் மட்டும் நான் உங்களுக்கு இப்போது சொல்லிடுறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு உடனே சொல்லிடுறேன். ஸோ முதல் இயல் 1 முடிஞ்சிருச்சு.